ஹாய்ங்க. பெருமாள் கோவில் பிரசாதம் வீட்டிலே செய்யலாம் வாங்க. ஸோ இந்த பிரசாதத்தோட பெயர் என்ன அப்படின்னா, அரிசி உப்புமா. ஸோ நம்ம நார்மலா உப்புமா வந்து சேமியா, ரவை அதை யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஆனா இந்த உப்புமா நல்ல பச்சரிசிய கழுவி காய வச்சுக்கோங்க. ரவை மாரி நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. மத்தபடி நம்ம செய்றதுக்கு உப்புமா செய்றதுக்கு என்னென்ன தேவையோ அதே பொருட்கள் தான் வரும். ஸோ வெங்காயம், ஆ கருவேப்பிலை, கொஞ்சம் கடலைப்பருப்பு, தாளிக்கிறதுக்கு காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடுகு, அப்புறம் பெருங்காயம். ஸோ ஒரு நல்ல சூடான கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு, ஸோ இந்த பொருள்லாம் ஒண்ணு ஒண்ணா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சிதம்பரம் மடப்பள்ளியில பார்த்தீங்கன்னா, அமாவாசை அதுவுமா இந்த இது குடுப்பாங்களாமா. அதாவது இந்த பிரசாதம் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இதுக்கு நெறைய வெர்ஷன்ஸ் இருக்கு போல. இன்னும் சில வெர்ஷன்ல எப்படின்னா, இது இந்த உப்புமாவோட என்ன பண்றாங்க, மிளகு, சீரகம் ஸோ அத ஆட் பண்ணியும் செய்றாங்க. பெருமாளுக்கே நைட்டு வந்து இத நெய்வேத்தியமா படைப்பாங்களாம். ரொம்ப லைட்டா இருக்கும் ஃபுட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம சாப்பிடும்போதும் அப்படிதான் இருக்கு. ஸோ யூசுவலான சப்பாத்தி ஆர் இட்லி, தோசை அதுக்கு பதிலா கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க. ஸோ எல்லாமே தாளிச்சுட்டு நல்லா கொதிக்க வரும்போது, அந்த இத போட்டுருங்க, பச்சரிசிய போட்டுருங்க. ஸோ 1க்கு 3 கிளாஸ் தண்ணி ஊத்தி, நல்ல ஒரு சிம்ல மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வச்சுட்டு இறக்குனீங்கன்னா, கோவில் பிரசாதம் ரெடி. என்ஜாய் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.